கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலைக்கு நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் ஒரு விஷயம் உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்திலே நிறுவனம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சங்கீதம் 90:8 வசனம், எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்கள் முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அநேக வேளைகளில் நீங்களும் நானும் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய காரியங்கள் எப்படி ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிறது என்பதை நம்ம மறந்து விடுகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு சொன்னா, அடிக்கடி என்ன செய்யறன்னா வயிற்று வலியால கஷ்டப்படுறாரு. அவர் வயிற்று வலியால கஷ்டப்படுறதுனால அவர் என்ன செஞ்சாரு, ஒரு மருத்துவ இடத்துக்கு போறாங்க. இப்படி மருத்துவரிடம் போகும்போது மருத்துவர் சொல்றாரு, உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும், ஆப்ரேஷன் பண்ணாதான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே அவங்க அறுவை சிகிச்சை பண்ணுவதற்காக அந்த மேஜையில் அவர் இருக்கும் பொழுது அவர் மருத்துவர் பார்த்த உடனே அவருக்கே ஆச்சரியமா போச்சு. ஏன்னு சொன்னா, அவர் வயிற்றுல ஒரு பெரிய புழு எங்கன்னா இருக்குது அப்படின்னு சொன்னா, அவருடைய இறைப்பையில அது இருக்குது. என்னடா இது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னு சொன்னா, இறைப்பையில இவ்வளோ பெரிய புழு இருக்குதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 அடி நீளமுள்ள சிகப்பான ஒரு புழு. அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னா, அவர் யோசிக்கிறாரு, ஏன் இந்த புழு செத்து இருக்கணுமே, ஏன் சாகாம உயிரோடு இருக்கே அப்படின்லாம் யோசித்து அவரு அந்த என்ன செய்யறாராம், அந்த அமிலங்கள் கூட வயிற்றுல இருக்கிற அது கூட என்ன செய்யல, இந்த புழுவை அழிக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னு சொன்னா, இந்த மனுஷன்கிட்ட பச்சையாக மீனை சாப்பிடுகிற பழக்கம் இருந்திருக்கு. அந்த மீன்ல இருந்து சின்ன சின்ன இந்த லார்வா புழுக்கள் அது லார்வா எப்படியோ இறைப்பைக்குள்ள போயிட்டு அது என்ன செஞ்சிருச்சுன்னா இப்படியாக வளர்ச்சி அடைந்தது. அவர் அதனால என்ன செஞ்சது, அவருக்கு வயிற்று வலி வந்துச்சு. இப்படி தாங்க நமக்கும் தெரியாம நம்ம அறியாம சில காரியங்கள் நமக்குள்ள வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது எப்படி நம்ம நடத்துமா, பிரச்சனைக்குள்ளாக நம்மை நடத்தும், பெரிய வேதனையை கொடுக்கும். அதற்காக நம்ம போக வேண்டிய, எப்படி அவர் வயிற்று வலின்னு வரும் பொழுது மருத்துவரிடத்துல போனாரோ, அதே போல நீங்களும் நானும் கூட இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குமானால், ஏன்னு சொன்னா ஆண்டவர் முன்பாக என்னது எல்லாமே வெளியேற்றத்துல நிறுத்தினார் அப்படின்னு சொல்லி தாவீது பக்தர் ரொம்ப அழகா சொல்றாங்க. இப்போ நம்முடைய காரியங்கள் நம்முடைய பாவங்கள் கூட அப்படிதான். அது நமக்கே தெரியாது அது எப்படி உள்ள நுழைஞ்சுன்னு. அது நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுமா, அது நம்மை அழித்து விடும். எப்படி அது புழுவாக வந்தது போல இது நமக்கு என்னது வருமா, ஒரு பெரிய ஆபத்தை நமக்கு கொண்டு வரும். அப்படி நம்ம என்ன செய்யும், முழு மனிதனையும் அழித்து விட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. ஆனா நம்ம எப்படி இருப்போம், இந்த மாதிரி ஒரு சில பாவங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம நுழையும் பொழுது நம்ம என்ன செய்வோமா, ஆண்டவருடைய சாயலை இழந்துருவோம். நம்ம என்ன செய்யல, புதிய மனிதனாக மாற முடியாமல் மீண்டும் நம்ம பழைய வாழ்வுக்கு நம்ம போகிறோம். அது நம்ம என்ன செஞ்சிடோமா, அழித்து விடும். அதனால இந்த பாவமான இந்த புழுக்கள் எப்படி அந்த மனுஷனுக்கு வேதனை கொடுச்சோ, அதே போல இந்த பாவங்களை நமக்கு வேதனை கொடுக்கும். எப்படி அவன் வலிக்கும் பொழுது மருத்துவத்தை போனானோ, அதே போல நம்முடைய பாவத்துக்காக மரித்த ஒரு மருத்துவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல நம்ம போவோம் அப்படின்னு சொன்னா, அவர் அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தினால நம்ம என்ன செய்வாரா, மீட்டு கொள்வார். பாவத்தை மன்னித்து நமக்கு விடுதலையை அவர் கட்டளையிடுவார். அதுல எந்தவித சந்தேகம் இல்லை. அது நமக்கு பெரிய விடுதலையை அவர் அளிக்க வல்லவராக இருக்கிறார். அது எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா, அவரிடத்துல போகும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்யறாரு, மனம் இறங்கி நம்மை மன்னித்து என்ன செய்யறாரு, நம்மை வழி நடத்துகிறார். ஏன்னு சொன்னா, பாவத்தில் இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யறார், அவர் நேசிக்கிறார். நம்ம அவரிடத்துல சரணடையும் போது நம்மை வெறுத்து தள்ளாமல், நம்மை ஒதுக்கி தள்ளாதபடிக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு என்ன செய்யறாரா, நித்திய ஜீவனை தருவதற்கு நமக்கு வாக்களித்துக்கிறார். இப்பேற்பட்ட அந்த தெய்வத்திட்ட போவதற்கு நம்முடைய அக்கிரமங்கள் நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை நோக்கி நம்ம பின்தொடருவோமா. அப்படி நீங்களும் நானும் பின்தொடருவோம் அப்படின்னு சொன்னா, எப்படி அந்த மனுஷனுக்கு சிகிச்சை அளித்து அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த புழுவை எடுத்து அவருக்கு அதுக்கப்புறம் என்ன இல்லையா, வயிற்று வலியே வரலையா. அதே போல ஆண்டவர் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் மன்னித்து அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்க, அதை நினைச்சு நமக்கு பனிஷ் பண்ணாதபடிக்கு அவர் நம்ம மேல் ரொம்ப கிருபையாக இரக்கமாக இருந்து
நம்ம என்ன செய்யறாரா, நல்வழிப்படுத்தி நல் பாதையில் நடக்க நமக்கு என்ன செய்வாரா, வழி நடத்துவார். நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீ போகிற பாதையில ஆபத்து இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அவர் சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்பதற்கான தேவ ஞானத்தை நமக்கு தருவாங்க. ஆவியானுடைய ஒத்தாசையை தருவாங்க. அப்பேற்பட்ட ஆண்டவர், நம்மை கைவிடாத தேவன், நம்மை நேசிக்கிறவர், நம்முடைய தவறுகள் நிமித்தம் நம்மை வெறுக்காதவர். இப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா பார்த்துருக்க முடியாது. நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா உடனே உங்களை தண்டிக்கிற தெய்வத்தை பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த தெய்வம் அப்படி கிடையாதுங்க. அவர் எப்படின்னு சொன்னா, நீங்க தப்பு செஞ்சுட்டு ஆண்டவரே அப்படின்னு நீங்க அவர்கிட்ட போனீங்கன்னு சொன்னா, அவர் சிந்தின அந்த ரத்தம், அவர் கையில பாய்ந்த அந்த ஆணிகள், கடவுப்பட்ட அந்த கரத்தினால என்ன செய்வாங்க, உங்களையும் என்னையும் அணைத்து கொண்டு அவர் நமக்கு விடுதலை கட்டளையிட்டு அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். அப்பேற்பட்ட அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இன்று தேவன் நமக்கு இன்னொரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய தவறுகளை உணர்ந்தவர்களாக அவருடைய பாதத்தில் சேரும். அவர் நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, எங்களுக்கு இருக்கிற எல்லா பாவங்களையும் ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலே நீர் கழுவி எங்களை சுத்திகரித்து உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஜீவிக்க எங்களுக்கு நீங்க ஞானத்தையும் பலத்தையும் தாங்க. தெய்வ ஆவியானுடைய ஒத்தாசையை தாங்க சாமி. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கு, நிறைவேற்றித்தாங்க. வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு நீ சுகம் கொடுத்தவர். அனுரே, கண்ணீரோடு வருகிறவர்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர். நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வருகிறீர் சாமி. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், சொஸ்திக்கிறோம். இந்த நாளிலுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் செய்த சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றியும் துதியும் சோஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்கிறோம் ராஜா. நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்து. நம்முடைய ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நினைத்தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.